ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தேவ் டெக்னோ. இன்னைக்கு ஒரு கேஸ் நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். இது மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆசூஸ் மாடல். இதோட டீட்டெயில் நான் காமிக்கிறேன். இதோட ப்ராசஸரோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா AMD Ryzen 7. மாடல் வந்து பார்த்தீங்கன்னா FPA 506ன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும். மாடல் FPA 506 ICV. இதில் ப்ராப்ளம் என்னன்னா, என்னோட டிசி மிஷின் உங்களுக்கு ஷோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்னோட டிசி மிஷின் இப்போ ப்ளக் பண்ணுறேன். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணிட்டு என்னோட டிசி மிஷினில் இப்போ நான் பவர் கொடுக்குறேன். ஓகே, என்னோட டிசி ஜாக் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட பவர் கொடுத்து பார்க்குறேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ ஆம்பியர் கன்சியூம் பண்ணிக்குது அப்படின்னு. அதாவது 0.002 மில்லியன் தான் கன்சியூம் பண்ணுது. என்னோட மல்டிமீட்டர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்ன வோல்டேஜ்லாம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஜென்ரேட் ஆகிட்டு நான் செக் பண்ணுறேன். இதுதான் என்னோட கரண்ட் லிமிட்டிங் சென்சார். என்னோட கரண்ட் லிமிட்டிங் சென்சாரில் இப்போ என்ன வோல்டேஜ் இருக்குன்னு நான் செக் பண்ணிக்கிறேன். 0.018. என்னோட 20 வோல்ட் ஃபஸ்ட்டு உள்ள வருதான்னு செக் பண்ணுறேன். என்னோட 20 வோல்ட்டும் உள்ளே வரல. அதாவது ஃபியூஸில் இன்னொரு இது ஃபியூஸில் ஒரு பாயிண்டில் இருக்குது, இன்னொரு பாயிண்டில் வரல. ஓகே, வருது. தென் இந்த மாசட் இப்போ சுவிட்ச் ஆகிருக்கான்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். இது இதோட ட்ரைன் பாயிண்ட், தென் இதோட சோர்ஸ் பாயிண்ட். சுவிட்ச் ஆகலை. தென் அதோட கேட்டுக்கு கொண்டு போய் வைக்கிறேன். இதுலேயும் சுவிட்ச் ஆகலை. ஓகே, எனக்கு பஸ் மாஸ்டர் சுவிட்ச் ஆகாதனால நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா போர்டில் ஏதாவது ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன். என்னோட மல்டிமீட்டரை பஸர் மோடு வைக்கிறேன். எல்லாம் ஓம்ஸ் வேல்யூல இருக்கட்டும், ஏன்னா உங்களுக்கு பஸர் சவுண்ட் கேட்கலன்னா இதில் கேட்கும். என்னோட கரண்ட் லிமிட்டிங் சென்சாரில் நான் ஏதாவது ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன். எஸ், கரண்ட் லிமிட்டிங் சென்சார் 12 ஓம்ஸ் தான் இருக்குது. என்னோட பீப் மோடில் போடுறேன். எனக்கு இப்போ பீப் அடிக்குதுன்னு கேட்குறேன். எஸ், பீப் அடிக்குது. ஓகே, என்னோட கரண்ட் லிமிட் சென்சாரில் இப்போ ஷார்ட் இருக்குது. நான் இப்போ எப்படி இந்த ஷார்ட்டை ரிமூவ் பண்ண போகிறேன்னா, இங்கே ஒரு 2 வோல்ட் டு 3 வோல்ட் இன்ஜெக்ட் பண்ணி இப்போ நான் எங்கே ஷார்ட்னு போய் செக் பண்ணி பார்க்க வரேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னோட கரண்ட் லிமிட்டிங் சென்சாரை நான் ரிமூவ் பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது கொஞ்சம் மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஏன்னா கேமிங் போர்டுங்கனால இதில் வந்து ஹை டெம்பரேச்சர் லட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ரிமூவ் பண்ணிட்டேன். தென் இப்போ எனக்கு எந்த பாயிண்ட்ல ஷார்ட் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்குறேன்.
இது என்னோட பேட்டரி வழியா வர பாயிண்ட். என்னோட மைக்ரோஸ்கோப் வியூக்கு நான் கொண்டு போறேன். இது இங்க ரெசிஸ்டரை ஒரு பாயிண்ட் டு இன்னொரு பாயிண்ட்டுக்கு நான் நவுத்தி வச்சிருக்கேன். இப்போ எனக்கு எந்த பாயிண்ட்ல ஷார்ட் இருக்குன்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு இந்த ஒரு எண்ட்ல எந்த ஒரு ஷார்ட்டும் இல்லை. தென் அவுட் எண்ட்லயும் எந்த ஒரு ஷார்ட்டும் இல்லை. ஓகே, தென் இப்போ போர்டு எங்கேயாச்சும் ஃபிசிக்கலாக ஏதாச்சும் டேமேஜ் ஆயிருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, என்னோட ஸ்கோப் வியூலேயே நான் செக் பண்ணி பார்க்குறேன் ஏதாச்சும் எனக்கு ஃபிசிக்கல் டேமேஜ் ஏதாவது ஆயிருக்கான்னு. போர்டு கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. இங்க வேற ஏதோ டேமேஜ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இங்க ஏதோ ஃபங்கஸ் ஆன மாதிரி இருக்கு. ஓகே, இங்க எதுவும் இல்லை. தென் பேக் சைடில் நான் ஃபுல்லா எனக்கு வேற எங்கேயும் டேமேஜ் இருக்கிற மாதிரி தெரியல. இங்க பாத்தீங்கன்னா தெரியுது, பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா எறும்பு வந்து இது ஃபுல்லாமே இங்க இருக்கு. இந்த தெர்மல் பேஸ்ட் எல்லாமே ஃபுல்லாமே எடுத்துருச்சு. தெரியுதா? உங்க லேப்டாப்ல எறும்பு பூந்துருச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா சர்வீஸ் சென்டர்ல போய் அடுத்த செகண்ட் நீங்க அதை ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி அதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கணும். அதை எடுக்காம விட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு உண்டு. இங்கதான் எனக்கு தெரிஞ்சு ஹெவியா டேமேஜ் ஆயிருக்கு. ஓகே, வேற எங்கேயும் எந்த ஒரு டேமேஜ் இல்லை. போர்டு கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. ஆஹ், நீங்க ஜிபியூ சப்ளைக்கான விஇன் வோல்டேஜ் கொடுக்குற அந்த சப்ளை வோல்டேஜ் இங்க இருக்கு. நான் உங்களுக்கு அது போர்டு வியூல காமிக்கிறேன். ஓகே, வோல்டேஜ் இங்க போட்டிருக்கான் பாருங்க, ஜிபியோட வீன் லைன் சப்ளை. ஏன்னா இந்த வீன் லைன் டேரக்டா இங்க போகணும். எதுக்காக இதை ஃபர்ஸ்ட் நான் இதை ரிமூவ் பண்ணி பாக்குறேன்னா என்னோட கிராஃபிக் ஷார்ட்ல இருக்கா ஷார்ட்ல இல்லையான்னு செக் பண்றதுக்காக தான் நான் இது ரிமூவ் பண்ணி பாக்குறேன். ஓகே, அதை நான் இப்போ ரிமூவ் பண்றேன். இங்க இருக்க அந்த லிமிட்டிங் சென்சார், அதாவது நம்மளோட ஜிபியோட வீன் சப்ளை சென்சார், இந்த சென்சாரை நான் இப்போ ரிமூவ் பண்றேன். ஓகே, சென்சாரை ரிமூவ் பண்ணியாச்சு. தென் எனக்கு இப்போ என்னோட வீன் லைன் ஷார்ட்ல இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ மறுபடியும் என்னோட வீன் லைன் ஷார்ட்ல இருந்ததுன்னா என்னோட ஜிபி ஷார்ட் கிடையாது. வெளியே வேற எங்கேயாச்சும் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, மைக்ரோஸ்கோப் வியூக்கு போகிறேன். ஓகே, இங்கே என்னோட சென்சிங் இருக்கு.
இப்போ எனக்கு இந்த பாயிண்ட்ல ஷார்ட் ரிமூவ் ஆயிடுச்சுன்னு செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஷார்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் என்னோட கிலோ ஓம்ஸ் வேல்யூ போய் போட்டு பார்க்குறேன். ஓகே, இப்போ என்னோட ஓம்ஸ் வேல்யூ போட்டு பார்க்குறேன். அதோட இன்னொரு ரெண்டு பாயிண்ட் எனக்கு மெகா ஓம்ஸ்ல இருக்கு. தென் அதர் எண்ட் பாயிண்ட். ஓகே, இப்போ என்னோட ஜிபியூ தான் ஃபால்ட்டுன்னு நினைக்கிறேன். எஸ், ஜிபியூல இன்னொரு பாயிண்ட் வைக்கிறேன். மெகா ஓம்ஸ்ல இருக்கு. தென் இன்னொரு பாயிண்ட்ல வைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு பாயிண்ட்ல வைக்கிறேன் ஓம்ஸ். அதாவது என்னோட ஜிபியூ பாயிண்ட்ல வர பாயிண்ட்ல ஷார்ட் இருக்கு. ஏன்னா இந்த சைடில் பாருங்க ஃபுல்லாமே எறும்பு போய் ஃபுல்லாமே அன்டாயிடுச்சு. ஏன்னா இந்த பேஸ்ட்டை ஃபுல்லாமே இது பண்ணிடுச்சு. ஓகே, என்ன ஈஸி யூஸ் பண்ணியிருக்காங்க. ம், இது ஃபுல்லாமே எனக்கு தெரிஞ்சு இந்த ஐசிக்கு எல்லாத்துக்கும் 19 வோல்ட் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆசூஸ்ல இந்த கிராஃபிக் செக்ஷன்ல இது ஒரு காமன் ப்ராப்ளம். அடிக்கடி இந்த ஐஸ் வந்து ஷார்ட் ஆகும். இந்த ஐசிக்கு வந்து 19 வோல்ட் டேரக்டா சப்ளை போறதுனால உங்களுக்கு 19 வோல்ட்டும் இப்போ ஷார்ட்ல காமிக்கும். மேபி என்னோட லக், என்னோட சிபியூ ஷார்ட், என்னோட ஜிபியூ ஷார்ட் இல்லாமல் எனக்கு இந்த ஐசி ஷார்ட் இருந்துச்சுன்னா இந்த போர்டை நான் ரெடி பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் இந்த காயில் எல்லாத்தையும் லிஃப்ட் பண்ணி எந்த பக்கம் எனக்கு ஷார்ட் இருக்கு, ஐசி சைடில் ஷார்ட் இருக்கா இல்லை இந்த பக்கம் ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே இருக்க இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதனால தான் சொல்கிறேன், எப்போ எறும்பு பூந்தாலும் அடுத்த நிமிஷமே ரீசெண்டருக்குள்ள போய் கொடுத்து பார்த்துக்கணும். ஏன்னா அப்பவே கொடுத்துருந்தீங்கன்னா சின்ன ப்ராப்ளத்தோட ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்கள் ஜிபியூ ஷார்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் போர்டு தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த போர்டு காஸ்ட் அரௌண்டு ஒரு 45 to 60K அந்த ரேஞ்சில் வரக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே, நல்லா முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த இடத்த க்ளீன் பண்ணியிருக்கேன். இதோட ஐசி பார்ட் நம்பர் கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். MPN68694. ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி அசூஸ் கேமிங் போர்டில் கிராஃபிக் செக்ஷனில் இந்த ஐசி அதிகமாக ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போ எந்த சைடில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லா கையிலையும் லிஃப்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நான் எல்லா கையிலையும் லிஃப்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு எந்த பாயிண்ட்ல கரெக்டா
ஷார்ட் இருக்குன்னு செக் பண்ணிடுவோம். இப்போ ஓம்ஸ் மோட்ல போட்டிருக்கேன். இப்போ என்னோட இந்த பாயிண்ட்ல வைக்கிறேன் மெகா ஓம்ஸ். ஓகே. என்னோட அடுத்த காயில் வைக்கிறேன், அதுலேயும் 1 மெகா ஓம் கிட்ட போகுது. தென் என்னோட மூணாவது காயில் வைக்கிறேன், அதுலேயும் மெகா ஓம் கிட்ட போகுது. தென் என்னோட நாலாவது காயில் வைக்கிறேன், அதுலேயும் 1 மெகா ஓம் கிட்ட போகுது. இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னோட ஜிபியூ தான் ஷார்ட்னு நினைக்கிறேன். எஸ், என்னோட ஜிபியூ தான் ஷார்ட்னு நினைக்கிறேன். ஓகே, கிலோ ஓம்ஸ் 28 கிலோ ஓம்ஸ், 1 கிலோ ஓம்ஸ். ஓகே, எனக்கு இங்கேயும் ஷார்ட் இனி ரிமூவ் ஆகலை. ஓகே, ஒன் பை ஒன்னா ரிமூவ் பண்ணி இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வீடியோவை பாஸ் பண்ணிட்டேன், ஏன்னா கொஞ்சம் இது டைம் லேட் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஓகே, எல்லா ஐசியும் ரிமூவ் பண்ணியாச்சு. தென் அப்பவும் ஷார்ட் போகலை. நான் எப்போ என்னோட ஜிபியோட விடிடி காயில், அதாவது ஜிபியோட விராம் சப்ளை காயில எப்போ நான் லிஃப்ட் பண்ணணும், அப்போ எனக்கு என்னோட ஜிபியூ லைன்ல இருந்த 19 வோல்ட் எனக்கு வந்து போயிடுச்சு. அதாவது 19 வோல்ட் ஷார்ட், வீன் லைன் ஷார்ட் இருந்தது போயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். என்னோட விடிடி காயில் ரிமூவ் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இங்க காமிக்கிற இதுதான் என்னோட விடிடி காயில், என்னோட ரேம் சப்ளை காயில். ஓகே, தென் இப்போ நான் வந்து ஒரு பாயிண்ட் வைக்கிறேன், எந்த ஒரு ஷார்ட்டும் இல்லை. நான் உங்களுக்கு புரியறதுக்காக வேண்டி டயோட் மோட்ல போடுறேன் மல்டிமீட்டரை. தென் ஒரு பாயிண்ட்ல வைக்கிறேன், எனக்கு 3 டிஜிட். ஓகே, தென் இன்னொரு பாயிண்ட்ல வைக்கிறேன், எனக்கு 3 டிஜிட். ஓகே, இங்க பாருங்க. நான் இப்போ இதை ஒரு கையில ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு என்னோட ஜிபியோட வீன் லைன் இதில் வைக்கிறேன். ஓகேவா, ஷார்ட் காமிக்குது பார்த்தீங்களா? என்னோட விடிடி லைன் ஷார்ட். இதில் 4 ரேம் சிப் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ரேம் சிப்ல ஏதோ ஒரு ரேம் சிப் ஃபெயிலியர். ஓகே, அதை எப்படி செக் பண்ணுறேன்னா, இப்போ நான் எந்த பாயிண்ட்ல ஷார்ட் இருக்கோ அந்த பாயிண்ட்லேருந்து வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னோட காயிலை நான் ரிமூவ் பண்ணணும். ஓகே, இந்த காயில் லிஃப்ட் பண்ணுறதுக்கான கேப் இல்லை. காயில் நான் ரிமூவ் பண்ணுறேன்.
ஓகே, ரிமூவ் பண்ண காமெண்ட்ஸ்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா மிஸ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அந்த காமெண்ட்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, மல்டிமீட்டரில் ஓகே, இந்த பாயிண்ட்ல ஷார்ட் காமிக்குது. டிசி மிஷினில் இப்போ வோல்டேஜை நான் கம்மி பண்ணுறேன். ஓகே, சரி, இந்த பாயிண்ட் எனக்கு ஷார்ட் இருக்கா? ஓகே, ஷார்ட் இருக்கு. Inject some voltage. ஓகே, கனெக்ட் பண்ணிட்டேன். பாசிட்டிவ் ப்ரௌனில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்லைட்லி நான் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும், லைட்டாக மில்லி வோல்டேஜ் கன்சியூம் பண்ணாலும் உங்களுக்கு ஆம்பியர் பார்த்தீங்கன்னா அதிகமாக கன்சியூம் பண்ணுது. பார்த்தீங்கன்னா லைட்டாக நான் 1 வோல்ட் தான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு 1 ஆம்பியர்கிட்ட கன்சியூம் ஆயிடுச்சு. ஓகே, நான் என்னோட க்ளவ் கழட்டிக்கிறேன். ஏன்னா என்கிட்ட தெர்மல் கேமராலாம் எனக்கு கரெக்டாக தெரியாது என்னோட எந்த ரேம் சிப் ஹீட் ஆகுது அப்படின்னு. 1 2 என்னோட ரெண்டு சிப்பும் போச்சு. இந்த ரெண்டுமே பயங்கரமாக ஹீட் ஆகுது. 1 2 தென் 3 என்னோட 3 ஆன்போர்ட் ரேம் சிப்பும் போயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஸ்டேட்ல இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஸ்டேட்ல இருக்கப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போறேன்னா, இதை கிராஃபிக்ஸ் கன்வர்ஷன் பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பார்க்குறேன். அதாவது நம்மளோட கிராஃபிக்ஸ் யூஸ் ஆகாது, நம்மளோட மெயின் ஏஎம்டி ரைசன்ல இருக்க கிராஃபிக்ஸ் மட்டும் தான் யூஸ் ஆகும். டெடிகேட்டடா இருக்கிற கிராஃபிக்ஸ் செட்டை நான் இப்போ டிசபிள் பண்ண போறேன். ஓகே, டிசி மிஷின் கரண்ட் கன்சியூம் ஆஃப் பண்றேன். ஓகே, இப்போ நான் எல்லா கையிலையும் என்னோட கிராஃபிக்ஸ் சப்ளை கையில் எல்லா கையிலையும் லிஃப்ட் பண்றேன். 1 2 3 4. ஓகே, இப்போ எல்லா காயிலும் ரிமூவ் பண்ணியாச்சு. தென் அதுக்கு அந்த பிளேஸ்ல நான் எந்த ஒரு சப்ளை ஐசியும் வச்சுக்கல. நான் மைக்ரோஸ்கோப் வியூவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஓகே, எந்த பிளேஸ்லையும் எந்த ஒரு ஐசியும் நான் வைக்கல. தென் எல்லா கையிலையும் நான் லிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதாவது என்னோட கிராஃபிக்ஸ் சப்ளை காயில்ஸ், என்னோட கிராஃபிக்ஸ் சப்ளை காயில்ஸ். ஒன் மினிட் கைஸ். ஓகே, இப்போ தெரியும் நினைக்கிறேன். என்னோட எல்லா கையிலும் இங்கே லிஃப்ட் பண்ணியிருக்கேன். தென் இப்போ நான் பவர் கொடுத்து பார்க்க போகிறேன். என்னோட டிசி மிஷின் வோல்டேஜை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். டிசி மிஷின் வோல்டேஜை 20 வரைக்கும் வைக்கிறேன். 20 34
இப்போ என்னோட பவர் கொடுத்து பார்க்குறேன். பவர் நான் கொடுத்துட்டேன். ஓகே, நான் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணுறேன். ஓகே, 64. தெரிஞ்சு இது கனெக்ட் பண்ண என்னோட ஆன்போர்ட் ரேம் சிப் ஹீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓ, இங்க இருக்க கரண்ட் லிமிட்டிங் சென்சார் உள்ள வைக்காம விட்டுட்டேன். ஓகே, சால்வ்டு. ஓகே, கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிக்கிறேன். ஓகே, க்ளீன் பண்ணியாச்சு. கொஞ்சம் கூல் டவுன் லைட்டா ஃபேன் கிட்ட கொஞ்சம் காமிக்கிறேன், லைட்டா கூல் டவுன் ஆகிறதுக்கு. ஓகே, ஓ, நான் பவர் கொடுத்து பார்க்குறேன். ஓகே, இப்போ முன்னாடி இருந்த ஆம்ப் ரீடிங்க்கும் இப்போ இருந்த ஆம்ப் ரீடிங்க்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். 19 இந்த பாயிண்ட்ல ஜம்ப் ஆயிட்டு இருக்கு. தென் இப்போ நான் போர்டை ட்ரிகர் பண்ணி பார்க்குறேன். என்னோட ஆம்பியர் பாருங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் 1 2 3 4 5. ஓகே, என்னோட ஆம்பி ரீடிங் கன்சியூம் ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரேம் எதுவுமே எனக்கு போடல. போட்டுட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் மேலே ஈச்சிங் எதுவும் போடலை. சரி, கன்வெர்ட் ஆகும். கிராபிக்ஸ் கன்வர்ஷன் ஆயிருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணலாம். அதர்வைஸ் இதை நீங்கள் எங்கே கொண்டு போனீங்கனாலும் உங்களுக்கு மதர் போர்ட் தான் சேஞ்ச் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மதர் போர்டே சேஞ்ச் பண்ணாமல் இந்த மாதிரி சிப் லெவலில் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எந்த மாதிரி லாஜிக் போர்டாக இருந்தாலும் சரி, மேக் புக், ஆசூஸ், ஏலியன்வேர், டெல், லினோவா, லீஜியன், ஏசர், பிரெடேட்டர், இந்த மாதிரி கேமிங்கில் எந்த சீரிஸ் வந்தாலும் நம்ம பக்காவாக சிப் லெவல் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, என்னோட ஈச்சிங் மாற்றேன். ம் ஈச்சிங் போகிறப்போ என்னோட காயில் கீழே லிஃப்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதனால என்னோட எல்லா காயிலையும் ரிமூவ் பண்ணிடுறேன்.
ஏன்னா இதனால வேற ஏதோ ஷார்ட் ஆகி ப்ராப்ளம் வந்திருக்க கூடாது. இந்த பிரச்சனை எல்லாமே எதனால வந்துச்சுன்னு நான் சொன்னேன். எறும்பு பூந்தனால, அதாவது உங்களோட அந்த எறும்பு வேற ஏதாச்சும். ஏன்னா இந்த மழை காலத்துல எல்லாமே நம்ம லேப்டாப்ல வந்துடும். ஓகே, 4 கையில ரிமூவ் பண்ணியாச்சு. நான் அப்போவே சொன்னேன், இது மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்டி Ryzen 7. அதில் இப்போ நம்ம கிராஃபிக்ஸ் கன்வர்ஷன் பண்ணியிருக்கோம். ரேமை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஓகே, ரேம் கொஞ்சம் க்ளீன் பண்ணியாச்சு. ஓகே, ஈச்சிங்கை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப பயங்கரமாக ஹீட் ஆகும் அந்த டைமில், நம்மளால ரொம்ப நேரம் கான்சென்ட்ராக டிஸ்பிளே பார்க்க முடியாது. அதனால என்னோட ஈச்சிங்கை நான் மாட்டேன். நான் செக்கிங் பர்பஸ்க்காக 2 பாயிண்ட்ல மட்டும் தான் ஸ்க்ரூ போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக பேக் பண்ணுறப்போ எல்லாமே பக்காவாக தெர்மல் பேஸ்ட் எல்லாமே ரீஃபில் பண்ணி தான் நீங்கள் கஸ்டமருக்கு கையில் கொடுக்கணும். ஓகே, அந்த பாயிண்ட்ல ஏன்னா இந்த மாதிரி நம்ம மாட்டுறப்போ இவ்வளோ நேரம் பார்த்த வேலை வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல. அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டேப் அடிச்சுக்குவோம். ஏன்னா ஷார்ட் ஆயிடுச்சுன்னா மொத்தமாக எல்லாமே போயிடும். சேஃப்டி பர்பஸ்க்காக இந்த மாதிரி இங்கே டேப் அடிச்சிருக்கேன். ஓகே, ஓகே. என்னோட டிஸ்பிளே பார்க்கறதுக்காக என்னோட டிஸ்பிளே எடுத்துக்கிறேன். லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு டிஸ்பிளே வருதுன்னு தெரியும். டிஸ்பிளே கேபிள், ஓகே, டிஸ்பிளே கேபிள் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ அடாப்டர் கனெக்ட் பண்ணிக்கிறேன். டிசி பவர் சப்ளை பாருங்க. நான் இப்போ பவர் உள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் போர்டை ட்ரிகர் பண்ணுறேன் பாருங்க.
இப்போ போர்டை ட்ரிகர் பண்ணிட்டேன், எனக்கு ஆம்ப் ரீடிங் கன்சியூம் ஆக ஆரம்பிச்சிச்சு. வெயிட், என்னோட லக் ஜிபியூ கன்வர்ஷன் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, என்னோட லோட் எடுத்துட்டு இருக்கு. ரெண்டு மூணு டைம் ரீஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். Wait few seconds. ஓகே கைஸ், இந்த கேஸ் வந்து க்ளோஸ் ஆகல. ஏன்னா போர்டு ஆன் கண்டிஷன்ல இருக்கு, பட் போர்டு ஆன் ஆகல. மேபி வேற ஏதாச்சும் செக்ஷன்ல இது ப்ராப்ளமா இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோஸ் கைஸ். இதை நான் கன்க்ளூட் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். தென் இந்த மாதிரி சிப்ரோல் ஒர்க்குக்கான எல்லா ஒர்க்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இங்க கோயம்புத்தூர்ல. என்னோட டீட்டெயில்ஸ், என்னோட ஃபோன் நம்பர், என்னோட வாட்ஸ்அப் ரெண்டையும் உங்களுக்கு நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நான் தரேன். ஓகே, எந்த ஒரு காலா இருந்தாலும் எந்த ஊரா இருந்தாலும் எங்களுக்கு கொரியர் போட்டு விட்டாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நான் நல்ல கண்டிஷன்ல நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். தென் மறக்காம பெல் பட்டனையும் டிக் பண்ணிக்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ்.